பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியா இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது துபாயில். பாகிஸ்தான் ஏற்கனவே ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ட்டு இந்த வெறியில் வருவாங்க. பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் டோர்னமெண்ட் உள்ளே இருக்க முடியும். மோஸ்ட்லி இப்போ பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் சூப்பராக இருக்குது. இந்த மேட்ச் ஏற்கனவே இந்தியா துபாயில் தோக்கடிச்சிருக்காங்க 2020 டோர்னமெண்ட்ஸ் தான். அதனால் இந்த மேட்சுக்கும் பாகிஸ்தான் ஃபுல் டீமில் வருவாங்க, ஃபுல் கன் சைடாக தான் வருவாங்க. ஏற்கனவே பாகிஸ்தான்லலாம் மீடியாவிலலாம் விட்டு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தானை. அதனால் இந்த மேட்ச் பாகிஸ்தானுக்கு ரொம்ப ப்ரெஷருங்க. பாகிஸ்தான் கண்டிப்பாக ஜெயிச்சாதான் இந்த டீமுக்குள்ளே இருக்க முடியும் இந்த குரூப் ஏல. இல்லைன்னா இப்போ தோத்துட்டாங்கன்னா இன்னையோட பாகிஸ்தானோட கதை முடிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு டைம் ஹோஸ்டிங் நேஷன் அதர் கண்ட்ரியில் விளாட்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. அதை ஐசிசி இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. இந்தியா தான் ஐசிசியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அது நல்லா தெரியுதுங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி பாகிஸ்தானில் ஃபக்கர் அசாம் இன்ஜுரி ஆகிட்டாரு. அவருக்கு பதிலாக யார் விளையாட வைக்க போகிறாங்கன்னு தெரியல. இமாம் உல்லக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது பாகிஸ்தான் எப்படி கொண்டு போக போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் பாகிஸ்தான் பவுலிங் அட்டாக் சூப்பர் பவுலிங் அட்டாக்காக இருக்குது. ஷஹீன் ஷா அஃப்ரிடி இருக்கார், நஷீம் ஷா இருக்கார், அசீஸ் ராஃபோல் இருக்கார், பாபர் அகமது இருக்கார். இவங்க எல்லாமே சூப்பராக பவுலிங் போடக்கூடிய பிளேயர்ஸு, சூப்பராக பவுலிங் போடக்கூட போலர்ஸு. இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுறதுன்னா அவ்வளோ கஷ்டம். ஏற்கனவே ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி விக்கெட்னா ஷஹீன் ஷா அஃப்ரிடி துபாயில் இந்த 2020 டோர்னமெண்ட்லேயே விக்கெட் எடுத்திருக்காருங்க. அதனால இந்தியாவோட ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். எஸ்பெஷலி ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா பங்களாதேஷ் மேட்ச்சில் முஸ்தபிசூருக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனார் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஷஹீன் ஷா அஃப்ரிடி தான் சூப்பராக ஸ்விங் பண்ணுவார் பாலை. கண்ட்ரோலே பண்ண முடியாது அவர் போடுற பாலெல்லாம். ஒன்ஸ் விக்கெட்னா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஷஹீன் ஷா அஃப்ரிடி ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா பார்த்து ஆடணும். அதே மாதிரி நசீம் ஷா நல்ல பேஸ் வச்சிருப்பாரு. நல்ல பேஸ் கூட ஏத்துற பவுலர். அவரும் சூப்பராக பவுலிங் போடுவார், சொல்லவே வேண்டாம். ஹரீஸ் ராஃபோடும் சொல்ல வேண்டாம், அவரும் எப்படிப்பட்ட பவுலர்னு தெரியும். பாகிஸ்தானோட பவுலிங் அட்டாக் பயங்கரமாக இருக்குது கம்பேர்ட் டு இந்தியா பவுலிங் அட்டாக்கு. இந்தியாவுக்கு பேசணும்னு பார்த்தீங்கன்னா அதே ஸ்குவாட் தான் விளையாடுவாங்க. முக்கியமாக ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு இருக்கு. ஏன்னா பங்களாதேஷ் மாதிரினா ஈஸியான இருக்காது. அசீஸ் ராஃபும் ஷஹீன் ஷா அஃப்ரிடி ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்லாம் எடுத்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை கேரி பண்ணுறது விராட் கோலி ஸ்டேயராக இருக்கணும். பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்க இன்னைக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பெரிய டெஸ்ட்டு தான். ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் ஸ்டார்டிங்லேயே அவுட் ஆகிட்டாங்கன்னா விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் தான் ஃபார்மில் இருக்காரு. போன மேட்ச் கேஎல் ராகுல் 41 அடித்தார். விராட் கோலி இன்னும் ஃபார்ம் தான் வரல. ஹார்திக் பாண்டியா எப்படி விளையாடுவாருன்னு தெரியாது. அதனால இவங்களோட ஃபார்ம் ரொம்ப முக்கியம். ரோஹித் சர்மாவும் சுப்மான் கில்லும் ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டாங்கன்னா அவங்க சோழி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதையும் தேங்க் காட் எப்போயாச்சும் அவங்க நல்லா வாண்டாங்கன்னா போடுங்க. இந்தியாவில் என்ன ஒரு மாற்றம் கொண்டு வரலான்னு பார்த்தீங்கன்னா ரஷீத் ராணா வச்சு ஹர்ஷீப் சிங் கொண்டு வரலாம். அது டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி போகிறாங்கன்னு தெரியல. வின்னிங் காம்பினேஷன் தான் டீம் மேனேஜ்மெண்ட் மேக்ஸிமம் போகும். இந்த மேட்சும் அப்படி தான் போகுங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்ன கேட்டால் நான் வருண் எடுத்துகிட்டு வருவேன். வருண் குல்தீப் யாதவுக்கு பதிலாக வருண் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா ஸ்டார்டிங்கில் பாபர் அசாம்னா விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா கொஞ்சம் முடிஞ்சு போயிடும் அவங்களுக்கும். பார்ப்போம். இந்தியன் டீம் ஒரு பிளானில் தான் இருப்பாங்க. யார் என்ன பண்ணுவாங்கன்ற மோஸ்ட் ஆஃப் அதே பிளேயிங் லெவனாக தான் இருக்கும். இன்றைக்கி இந்த பிக்கெஸ்ட் ரயில்வே எப்படி போகுதுன்னு தெரில. மேக்ஸிமம் இந்தியா பக்கத்தில் தான் வரும். நான் பாகிஸ்தானை விட மாட்டாங்க. நல்லா ஸ்ட்ராங் சைடு, நல்லா ஃபைட் பண்ணுவாங்க பாகிஸ்தானு. இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சா தான் இந்த டோர்னமெண்ட் உள்ளே இருக்க முடியும். ஏற்கனவே பாகிஸ்தான் இந்தியானாலே அவ்வளோ பிரச்சனை நடக்கும். இன்றைக்கி எப்படி இருக்க அப்படின்னு தெரில க்ரௌடு. ஆனால் இன்றைக்கி துபாயில் நடக்குது. ஃபோர்காஸ்ட் சன்னியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மழைக்கு சான்ஸ் இல்லை. எப்படி வேணால் போகலாம். இன்றைக்கி இந்த மேட்ச்சு மோஸ்ட் ப்ராபப்ளி 50-50 தான். 50-50 தான் சான்ஸ் இருக்குது அதிகமாக. இப்படி வேணால் நடக்கும், பார்ப்போம்.